போட்டோகிராஃப் எல்லோரும் நின்று புகை இல்லாத படத்தை நம்ம பிடித்து நினைவு சின்னமாக வைத்துக் கொள்வோம். நிழல் உலகம் இனிமேல் நம்ம நிகழ்வு நடிக்க மாட்டோம். எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். வெளிச்சத்துக்கு வர வைத்த இங்கே முக்கியமான நபர்கள் இருக்கின்றார்கள், பேர் ஆதரவு வழங்குகிறார்கள். அதனால தான் நான் போட்டேன் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ். இந்த மாதிரி ஒரு இயக்கமே இல்லை. அடுத்து திரு கோவடகன் மேடை காக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் 2 தலைவர் வந்தா போதும், எல்லாம் வந்து உட்காந்துருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்கு மூத்தவர் வயசுல இல்ல, பதவியில நம்ம ஜெகதீப் சிங். அவர் வந்து துணை முதலமைச்சர். அவர் வராருன்னு சொன்னாரு கூட என்கிட்ட. சரி, அவர் வரும்போது அவருக்கு அந்த ஃபங்க்ஷன் அவருக்காக இருக்கட்டும், நம்ம ரெஸ்டா இருந்துக்கலாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் அவர் வரலன்னு சொல்லிட்டாராம். வரலன்னா அப்புறம் யார் வருவாங்க? அதான வரணும், வேற வழி இல்லைல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த சமுதாயத்துக்கு ஒரே ஒரு தமிழன், தமிழ் பேசுகின்ற தமிழன் ஒருத்தர் தானே இருக்கேன். அதனால உங்களுக்கும் வழி இல்லை, எனக்கும் வழி இல்லை. முடியாதுன்னு சொல்ல முடியாது, வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் வரலைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் வந்துடுறேன்னு சொல்றேன். நான் கூட எப்பயுமே ஒரு கைவிட மாட்டேன். ஒரு பழைய ஒரு நண்பர் அவரு கிட்ட ஒரு 20 வருஷம் பழக்கம் இருக்குங்களா. ஒரு புத்தகம் எழுதினார் ப்ரொஃபஸரை பத்தி. தெற்கு மர தலைவர். எனக்கு ஏற்படுத்த போறீங்க. அவர் தான் 15 வருஷம் இருந்துட்டு போயிட்டாருல்ல. இப்போ புதுசா வந்திருக்கல, நான் எனக்கு எழுதுங்க. கேட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலைமை தலைவர்கள். ஜோக்கர் சரி சொல்லலாம். இது நான் மாநில அரசாங்கத்துக்கு வந்து இப்ப சரியா 2 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து இந்தியர்களுக்காக நிறைய நிகழ்ச்சி. அதே போல எனக்கு நான் ரைஸ் வந்து எனக்கு ஒரு 4வது ப்ரோக்ராம் அரசுக்கு வந்ததுலேருந்து. அடுத்தது இந்த சரிகமப்பா செய்ய போகிறோம். அது ஏன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம இதெல்லாம் விட்டோம்னு வைங்களேன், வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியாது, இதெல்லாம் மறந்துடுவாங்க. என் காலத்தில் வந்து எங்கள் அப்பா என்னை வந்து இதுக்கு அங்காசபுரிக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அணிக்காரன். அன்றைக்கு மாமி அவர் ஐயா ஆசாம் கனியை கூட்டிகிட்டு வந்தாங்க ஆஃபீஸ்க்கு சந்திக்கிறதுக்கு. அப்போ பழைய நினைவுகள்லாம் திரும்பி மலர்ந்தது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு கலப்படம்னு சொல்லுவாங்க, ஃப்ரீனா ஷோ போய் உட்காந்து நல்லா பார்த்துட்டு வரோம். நம்ம லோக்கல் கலைஞர்கள் நல்லா பாடுறாங்க அந்த காலத்தில், நல்லா இருக்கும் கேட்க. காலம் போக போக யாருமே நம்ம படிச்சா கேட்க மாட்டாங்க. பாருங்களேன் எவ்வளவு பேரு, கிளிப்பொருமன் எடுத்துக்கங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த காலத்துல ரே சண்முகம் இருந்தாரு, எவ்வளவோ பாடகர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதனால இந்த கலையை வந்து நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம தான் வளர்க்கணும். இந்த முயற்சிக்கு இந்த வேலையில குணாவுக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் எப்போதும் சொல்ற மாதிரி இந்த இனம் வாழ வேண்டும் என்றால் இந்த இனத்தின் கலாச்சாரம் வாழ வேண்டும், முறைப்பாடுகள் வாழ வேண்டும், மொழி வாழ வேண்டும், கலை வாழ வேண்டும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா போச்சுன்னு வைங்களேன், நம்மளும் போயிடுவோம். போயிட்டு ஒரு 10 நாள் போகட்டும், பிள்ளைங்க வழியை விட்டு வெளியில் வரட்டும். கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கன்னா அப்போ போய் பார்த்தோம்னா பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அப்படின்ட்டு ஒரு 10 நாள் செஞ்சு தான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இதில் என்ன ஒன்றுனாக்க, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இருக்கிறது பாட்டி ஒருத்தவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பாட்டி கூட பாட்டியோட பெரிய மக, அதாவது பெரியம்மா, அந்த பிள்ளைங்களுக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள்.
எவ்வளோ நாளைக்கு பார்க்க முடியும் அவங்களால? அவங்க பிள்ளையும் அவங்க பார்க்கணும்ல. அது ஒரு காலகட்டத்தில் அவங்க பிள்ளை வந்து அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் தெரிவிப்பாங்க. ஹியூமன் பீங் அப்படி தானுங்களே. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து இவங்க பிள்ளைங்களோட முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது. என்னோட ஜோதி இருந்தார். அப்போ நான் ஜோதி கிட்ட சொன்னேன், அரசியல்வாதி ஆகிட்டேன், பயமா இருக்கு. அப்போ நான் என்ன ஒரு முடிவு பண்ணேனாக்க, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஜோதியும் நம்ம மத்தீஷ் வந்தார். அப்போ ஆஃபீஸ்க்கு வந்த வேலையில் உட்காந்து பேசணும், என்ன செய்யலாம் அந்த பிள்ளைங்களுக்கு நிரந்தரமா. நாளை பின்ன பெரியமா பார்க்க முடியாதுன்றாங்கன்னா என்ன ஆகும்? பிள்ளைங்க தெருவுக்கு தான் போகணும். நாளை பின்ன பெரிய பாட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தெருவுக்கு தான் போகணும். அந்த பிள்ளைங்க இருக்கிறது கம்பத்து வீட்டில் 500 வெள்ளி வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு முடிவு பண்ணேன், என் காலகட்டத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கை செலவுக்கு ஏதாச்சும் பணம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டு முயற்சியில் அந்த ஸ்கூல் பிஐபிஜி கூட ஒரு அக்கௌண்ட் வந்து பணம் வசூல் பண்ண ஆரம்பித்தோம். முதல் பணமாக நான் ஒரு 10,000 வெள்ளி போட்டேன் அந்த அக்கௌண்ட்டில். அதுக்கும் பிற்பாடு இந்த மின் வரிசையில் உட்காந்துருக்க 3/4 பேர் காசு போட்டாங்க. எல்லாம் போட்டாங்க. அது போட்டது ஒரு 10 வெள்ளியாக இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து ரொம்ப. ஒவ்வொரு வெள்ளியும் இட் மீன்ஸ் அ லாட் இன் தியர் லைஃப். எல்லாம் அந்த வருஷம் மின் வரிசையில் உள்ளவங்க எல்லாமே போட்டாங்க. ஆக மொத்தத்தில் நாங்கள் வசூல் பண்ணது 2,22,000 சில்லறை. அப்போ நான் என்ன திட்டம் போட்டேன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்தே ஆகணும். இந்த பிள்ளைங்களை நம்பி பாட்டியும் பெரியமாவும் இருக்கணும். அப்போதான் பிள்ளைங்க கழட்டி விட மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு வீடு அவங்களுக்காக ஒதுக்கி வச்சேன். 42,000 வெள்ளி வீட்டு விலை. கூட வந்துருந்தீங்களா நீங்கள் அன்றைக்கி? 42,000 வெள்ளி வீட்டு விலை. 1வது மாடியில் 3 அறை 2 டாய்லெட். அழகான வீடு, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஓகேயூ ஃப்ரெண்ட்லி எல்லாம் இருக்குது. 42,000 தான். அந்த 2,22,000 வெள்ளியில் நான் 42,000 வெள்ளி எடுத்து அந்த வீட்டை நான் வாங்கி கேஷாக வாங்கிட்டேன். கேஷாக வாங்கி அந்த பிள்ளைங்க பேரில் எழுதிட்டேன், 2 பிள்ளைங்க பேரில். அது ஏன் நான் வந்து பாட்டி பேரில் எழுதலை, பெரியமா பேரில் எழுதுனாக்க, மனிதர்கள் அப்பப்போ மாறிடுவாங்க. இந்த பிள்ளைங்களை நம்பி தான் அவங்க இருக்கணுமே தவிர அவங்கள நம்பி பிள்ளைங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டு இந்த சொத்தை வந்து அந்த பிள்ளைங்க பேரில் எழுதிட்டு அமரர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து கஸ்டடியனாக கொடுத்தாச்சு. அவங்க தான் அந்த சொத்துக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க. 18 வயசு இந்த பிள்ளைங்க வரும்போது அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இது 1ஆம் கட்டமாக. அதாவது இப்போ பெரியமா வந்து குடியிருக்கணும்னா பிள்ளைங்க உள்ள தான் இருக்கணும். இவங்க பெரியமா விட்டணும் தும்பாங்களுக்கு கிடையாது. அதான் அந்த பையன்கிட்ட வீடியோவில் கேட்டேன், யாருக்கு வீடு பார்த்தேன்னு, என் வீடு அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அதுதான் உண்மை. அதில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற தன்னம்பிக்கை, இப்போ சொன்னால நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணுன்றது அப்போ தான் வளர்ந்துவாங்க. யாரும் வீடு பார்த்தேன்னு என் வீடு அப்படின்னு சொன்னார். அது ஒரு தன்னம்பிக்கை, நமக்கும் சொத்து இருக்குது அப்படின்றது. அந்த வீடை வந்து அவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டு கஸ்டேடியனை வந்து இவங்களை தான் போட்டேன், அமனார் ஐயாவை தான். பாட்டி வந்து பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, மிச்சம் 1,80,000 வெள்ளி இருந்துச்சு எனக்கு. 1,80,000 வெள்ளி என்ன பண்ணேன்னா அது வந்து அமனார் ஐயா அக்கௌண்ட்லேயே போட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டேன், ஒரு மாதம் பிள்ளைங்களுக்கு செலவு எவ்வளோ வரும்னு கேட்டேன். ஒரு 1000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா போதும், மற்றது நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்போ வாடகை போனால் 500 வெள்ளி மிச்சம் பண்ணிக்கலாம். அவங்க நான் 1,500 வெள்ளி கொடுக்குறேன். அப்போ மொத்தத்தில் 2,000 வெள்ளி ஆச்சு. சரிங்களா? மிச்சம் பண்ணுறது 500 வெள்ளி, கை செலவுக்கு 1,500 வெள்ளி. அது பிள்ளைங்களுக்கு போதும், 1,500 வெள்ளி செலவுக்கு போதும். அடுத்த மாதத்துலேருந்து அந்த பையனுக்கு 18 வயசு வர வரைக்கும் மாதம் 1,500 வெள்ளி கொடுப்போம். அதாவது அவங்க மேஜர் ஆகிற காலத்தில் இந்த 1,80,000 போடல, ஒரு குரூப் போட்டோகிராஃப் எல்லோரும் நின்று புகை இல்லாத படத்தை நம்ம பிடித்து நினைவு சின்னமாக வைத்துக் கொள்வோம்.